அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தில் ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு இஸ்லாம் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. அந்த உரிமை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். சரி, இப்போ நாம் ஒரு பெண்ணை எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆணோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்? பையன் பார்க்க அழகாக இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும், நல்லா ஜிம் பாடியாக இருக்கணும், அப்புறம் பையனை நல்லா என்ன சம்பாதிக்கிறான், நல்ல ஒர்க் இருக்கா, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறானா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இதில் பேசிக் அந்த விஷயம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி நிக்கா செஞ்சுக்கலாம். சரி, என்ன விஷயம் அது? இறை அச்சம் இருக்கான்னு பார்க்கணும். தீனுள்ளவனாக தீனுள்ளவனாக இருக்கிறானா இல்லை தீனுள்ளவா இருக்கிறாளா என்று பார்த்து நீங்கள் நிக்கா செய்தால் பின்னாடி நீங்கள் புலம்ப தேவையில்லை. இந்த லவ் பண்ணிக்கிட்டு பார்க்கு, பீச்சு, தியேட்டரு இதெல்லாமே சுற்றிட்டு இருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அதுலேருந்து நீங்கள் பாதுகாப்பு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அல்லாஹ் உங்களை படைச்சிட்டான், இந்த உலகத்தில் அனுப்பிட்டான், ரிசர்வ் கொடுத்துட்டான், உங்கள் வாழ்க்கை துணையை அவன் தேர்ந்தெடுத்து கொடுப்பான். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையை ஏன் கொடுத்தானா, சில ஹராமான விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கணும். அதுக்காக அந்த உரிமை உங்ககிட்ட கொடுத்தானா தான் நிக்கால மணமகனாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் நிக்காயில் கபூல் இருக்கான்றது டைரெக்டாக மணமகள்கிட்டே கேட்குறான். வேறு எந்த சமுதாயத்துலையும் இந்த மாதிரி விஷயம் இல்லை. நம்ம சமுதாயத்தில் அந்த விஷயத்தை முன்னேற்றம் தான். அது தாய்க்கு பிடிச்சிருந்தாலும் சரி, தந்தைக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு பிடித்தால் மட்டும்தான் திருமணமே நடக்கும் நம்ம இஸ்லாத்தில். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்காம இந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸ், அந்த காட்சிகளை வச்சு நம்ம அதை நம்பி அதில் ஏமாந்து சில விஷயங்களை அடையிறதுக்காக சில நாடகங்கள், சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அவங்கள அடைய வச்சுட்டு நிக்காக்கு அப்புறமா ரொம்ப வருந்திட்டு கொடுமைகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. இதெல்லாமே தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு சாலிகான ஒரு ஆணை, ஒரு 5 வேளை தொழக்கூடிய இரையச்சம் உள்ளக்கூடிய ஒரு ஆண் மகனையோ இல்லை பெண்ணோ நீங்கள் திருமணம் செய்தால் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனை வலிகள் வந்தாலும் சரி, நீங்கள் அதை ஈஸியாக கலந்துருவீங்க, ரொம்ப சுலபமாக கலந்துருவீங்க. ஆனால் நம்ம இது செஞ்சுட்டு நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம 2 விஷயம் நம்மளுக்கு ஒரு விஷயம் 2 விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆயிடும். ஒன்று தீன், 2வது மனைவி. சிறந்த மனைவி இல்லை சிறந்த கணவன் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிட்டா மற்றதெல்லாமே நம்மளுக்கு எதுவுமே பெரிய விஷயமாவே தெரியாது. நிறைய சகோதரர்கள் புலம்பக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அல்லாவுக்கு பிடித்த நபரை நீங்கள் திருமணம் செய்தால், அல்லாவுக்கு அஞ்சுபவனை நீங்கள் திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் உங்களுக்கு கலந்தாலும் நீங்கள் அதை கடந்துருவீங்க, பெரிய விஷயமா தெரியாது.